என்னுடைய பார்ட்னர் தொடர்ந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான்லாம் உனக்கு முக்கியமே இல்லையா? என்னை ஏமாத்துறியா? சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுறியா? ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிற? ஏன் எனக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கூட கொடுக்கவே மாட்டேங்கிற? என்னை ஒரு பொருட்டாவே நீ எடுத்துக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அடிக்கடி நான் உனக்கு என்ன ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டேனா? நான் உனக்கு அவ்வளோ ரொம்ப ஈஸியாக போயிட்டேனா அப்படின்னு சொல்லி அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்று தான் அவங்கள நேரில் பார்த்துட்டு வந்தேன். நல்லா தான் போச்சு, நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட யோசிச்சு டீப் அண்ட் டெப்தா யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நேற்று மீட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துடுச்சு. அந்த கால் வந்து ரொம்ப முக்கியமான கால், என் ஃபேமிலி கால். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட நான் இவங்களை உட்கார வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் போய் பேசிட்டு வந்தேன். ஸோ அப்பெல்லாம் அவங்க வந்து ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை மாதிரியெல்லாம் எடுத்துக்கல. ஆனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு, நேற்று யாருக்கிட்டையும் ஃபோன் பேசினில்ல, அதுவும் தனியாக போய் பேசினில்ல, அது யாருன்னு சொல்லி கேட்டு சண்டை வாங்குறாங்க. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டா கூட பரவாயில்ல, சுற்றி வளைச்சி ஏதேதோ பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து, நான்லாம் உனக்கு முக்கியமே இல்லை, நான்லாம் உனக்கு சும்மா சிம்பிள் தானே, நான்லாம் உனக்கு ஈஸி ஆயிட்டல்ல, இப்படிலாம் கொண்டு வந்துட்டு கடைசியாக நேற்று கூட என்னைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு 2-3 நிமிஷம் போய் ஃபோன் பேசிட்டு வந்தல்ல அப்படின்னு சொல்லி அதை பெருசாக்கி அதை வந்து ஒரு குறை மாதிரியும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும், நான் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியும் அவங்க அதை பெருசா ஊதி பெருசாக்கி பிரச்சனை பண்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவங்க என்கிட்ட சண்டை வாங்கும் பொழுது எனக்கு அவங்க கூட இருக்கிறது வந்து ரொம்பவுமே டாக்ஸிக்கா ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு இப்பதான் புரியுது, இதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்னே தோணுது. பேசவே எனக்கு வந்து துளி கூட இஷ்டம் இல்லாம போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் பொழுது நான் தான் அவங்கள வந்து உலகமேன்னு நினைச்சேன். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாச்சும் கடைசி வரைக்கும் முழு மூச்சா நான் வந்து பாதுகாக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க இப்படியெல்லாம் குட்டி குட்டி விஷயத்தையும் பெருசாக்கும் பொழுது அண்ட் சின்ன சின்ன விஷயத்த கூட டீப் அண்ட் டெப்தா யோசிச்சுட்டு அதுக்கெல்லாம் என்னை இழுத்து சண்டை வாங்கும் பொழுது எனக்கு அவங்கள யோசிச்சாலே பயமா இருக்கு. அவங்க கூட நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ இருக்க போகுதோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதே எனக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா நான் ஃபீல் பண்றேன். ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? இவங்க மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியுமா, முடியாதா? டெவலப் பண்ணா நான் நல்லா இருப்பேனா, இல்லை என் லைஃப் வந்து ஸ்பாயிலர் ஆயிடுமா? ஸோ இந்த மாதிரி எனக்கு பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் இருந்தாலும் அவங்கள என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. அவங்க வந்து பேசும் பொழுது மறுபடியும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், மறுபடியும் அவங்க சாஃப்ட் ஆகுறாங்க, மறுபடியும் பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கு. என்னால் இவங்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. எனக்கு முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்க முடியுமானே எனக்கே டவுட்டாக இருக்கு. ஸோ நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் இந்த பர்டிகுலர் இஷ்யூக்காக கவுன்சிலிங்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ சேம் இதே மாதிரியான இஷ்யூல நீங்க மாட்டிக்கிட்டு எனக்கு வெளியில வரவும் தெரியல, என் பார்ட்னரை என்னால் ஸ்டடி பண்ணவும் முடியல, என் பார்ட்னருக்கு என்ன தேவை, நான் என்ன கொடுத்தா அவங்க இது மாதிரியான குட்டி குட்டி விஷயத்தையும் பெருசாக்காம இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு. அது மட்டும் இல்லாம இது என் பார்ட்னர்லாம் பண்ணல, இதை நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு குட்டி குட்டி விஷயமும் பெருசு பெருசா தெரியுது, அவங்க நேற்று நாங்க உட்கார வச்சுட்டு போனாங்களே எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் போய் சண்டை போடுறேன், என்னோட கால் பேசிட்டு இருக்கும் போதே என் காலை கட் பண்ணிட்டு யாருக்கிட்டயோ பேச போயிட்டாங்க, வெயிட்டிங் கால் வந்துச்சு, அது யாரு அப்படின்னு கேட்டு நான் சண்டை போடுறேன், நான் தான் இப்படி இருக்கேன், எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியில நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கான ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு. அதாவது ப்ராப்ளம் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க, உங்க பார்ட்னர் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நான் இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதையும் தியோரிட்டிக்கலா நான் உங்க எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அது மட்டும் இல்லாம நான் நிறைய பேருக்கு இது போன்ற ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் டாக்ஸிக்கா மாறுது, எப்படி நாம ஹேண்டில் பண்ணா அந்த ரிலேஷன்ஷிப் அந்த டாக்ஸின்ஸ்ல இருந்து வெளியில வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்தியா மாத்துறது, அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், லைஃப் லாங் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருந்தா நம்ம எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு மென்டல் பீஸ் தேவை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளிப்கார்ட், அமேசான், ஓஷன் பிரஸ் அப்படிங்கிற 3 தளங்கள்ல அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு புத்தகம் வேணும், படிக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா புத்தகம் அண்ட் புத்தகத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போன்ற கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்மளோட கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். யாருக்கும் குரூப் போட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு மெத்தடை அனுப்பி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் நிச்சயமா இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் தனித்தனியா பேசி அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ப்ராக்டிசஸ் தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம டே 1ல இருந்து இப்போ நீங்க 5 days கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, 10 days ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை அது 30 நாள் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, டெய்லியுமே நான் ஃபோன் கால்ல தான் கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த ஃபோன் கால் ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க உங்களுடைய பர்சனல் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா அது இருக்கும். ஓகே ஃபைன், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்க பர்சன் கண்டினியூஸா காரணமே இல்லாம சின்ன சின்ன காரணத்தை கூட பெருசு பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏன் இவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் நான் அவ்வளவுதானா, நான் உனக்கு அவ்வளோ ஈஸியா, நீ என்னை ஏமாச்சியா, நீ ப்ரையாரிட்டிஸ் பண்ண மாட்டியா, நான் உனக்கு சின்ன விஷயமா மாறிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட நான் தான் முக்கியமா உனக்கு இருக்கணுங்கிற மாதிரி அவங்க எனக்கு புஷ் பண்றாங்க, புல் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமா டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்களே, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு என்ன தேவை, இவங்க கூட வாழ முடியுமா முடியாதா, என்ன பண்ணா வாழ முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ கவனமா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இது இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனையா இருக்கு. அதாவது சிம்பிளான பிரச்சனை தான், ஆனா இது இங்க ஸ்டார்ட் ஆகி பெரிய பெரிய பூகம்பங்களை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது என்ன சிம்பிளான விஷயத்துக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஆக்சுவலி இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால சின்ன விஷயத்திலேயே நம்ம வந்து அதை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாவே இருக்கும். ஸோ அதனால கவனமா காது கொடுத்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பார்ட்னர் எப்பெல்லாம் இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்களோ, அவங்களுக்கு எப்பெல்லாம் இன்செக்யூரா ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் அவங்க இந்த மாதிரி எனக்கு ஏன் ப்ரையாரிட்டிஸ் பண்றது இல்லை, நான் உனக்கு முக்கியம் இல்லையா, நான் உனக்கு சின்ன விஷயமா போயிட்டேனா, நீ என்ன அலட்சியமா ஒரு பார்வை பார்த்தியே, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் அவங்க சின்னதா இன்செக்யூரா ஃபீல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாம இல்லை, நமக்கு அவங்க வந்து ஒரு ஆப்ஷனா அவங்க நம்மள வைக்கிறாங்க அப்படின்னு சின்னதா அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டாலும் கூட அவங்க இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டு அதை பெருசாக்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ், எக்ஸ்பிளனேஷன். ஆமாங்க, எக்ஸ்பிளனேஷன் பண்ணா உங்க பார்ட்னருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சண்டையை தவிர்க்கணும், உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், இவங்க கூட நீங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் வாழணும், வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நான் சாதிக்கணும், அதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க உங்க பார்ட்னருக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ், வேர்ட்ஸ் ஆஃப் அஃப்ரிமேஷன்ஸ். எஸ், அதாவது சைக்கலாஜிக்கலா வேர்ட்ஸ் ஆஃப் அஃப்ரிமேஷனுக்கான மீனிங்க உங்க எல்லாருக்கும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி கண்ணு மூடி கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்க பார்ட்னரை பத்தி நீங்க எப்பெல்லாம் வந்து அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வராங்களோ, அதாவது நான் உனக்கு முக்கியமே இல்லையா, நான் வந்து அவ்வளவுதானா, இப்படிலாம் அவங்க சண்டை போடுறாங்களே, அந்த டைம்லலாம் நீங்க வந்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 லைன் மூச்சு விடாம
நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னா அவ்வளோ முக்கியம், அதனால தான் நான் இதை செஞ்சேன், இதனால தான் நான் அதை செஞ்சேன், அதை செய்யலைன்னா இப்படி ஆயிருக்கும், இதை செஞ்சிருந்தேன்னா இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னா அவங்க அப்படியே கூலா காம் மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. இதை அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, உங்க பார்ட்னர் இதை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்க மேல பயங்கரமான பாசம் வச்சிருப்பாங்க, உங்களுக்காக என்ன வேணா பண்ணறதுக்கு துணிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அடிக்கடி குட்டி குட்டி விஷயத்தையும் பெருசாக்கி சண்டை போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தேவை? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்காக எதை வேணாலும் தூக்கி போட்டுட்டு நம்ம கூட வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம இதை செய்யணும்னா அதை பயங்கரமா செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க உண்மையாதான் லவ் பண்றாங்க. கரெக்டா? அண்ட் உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்காக என்ன வேணா அவங்க செய்வாங்க. ஆனா நீங்க அப்பப்போ இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் இது ரொம்ப 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 அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இயல்பு நிலைக்கு மாறிடுவாங்க அவங்க. நீங்க உங்க வாயிலிருந்து சில எக்ஸ்பிளனேஷன் வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. சீரியஸ்லி இது வந்து உங்களுக்கு ஃபன்னா தெரியலாம். பட் ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. நீங்க ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அவங்க மனசு ஆறுதல் அடையும். அவங்களே தெரியாம அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைமண்டே வாங்கி கொடுத்தாலும், இல்ல பணத்தை லட்சமா அவங்க காலடியில நீங்க கொட்டினாலும், இல்ல இதயத்தையே திறந்து நீங்க அவங்க கிட்ட காட்டினாலும் அது அவங்களுக்கு தேவையில்லை. அந்த டைமண்டை அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் வேர்ட்ஸ், அவங்களுக்கு தேவை எல்லாமே வார்த்தைகள். அப்பப்போ நீங்க வேர்ட்ஸால அவங்கள திருப்தி படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவங்க ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க நான் வந்துட்டேன், கரெக்டா அவங்கள பாக்குறதுக்கு மீட் பண்றதுக்கு வந்துட்டேன், பக்கத்துல தானே இருக்கேன், அப்புறம் என்ன கூட தானே இருக்கேன், நான் என்ன உன்னை விட்டு போயிட்டுனா ஏன் இப்ப சண்டை போடுற அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. கூடவே இருக்கேன், ஏன் இப்ப சண்டை போடுறாங்க, நான் எங்கேயுமே போயிடல, சரி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் சண்டை போடுறாங்க குட்டி குட்டி விஷயத்துக்கும் அப்படின்னா, பக்கத்துல நீங்க இருக்கீங்கிறதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாதுங்க. பக்கத்துல இருந்தாலும் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஐ மீன் வந்து ஒரு அன்பான ஆறுதலான எக்ஸ்பிளனேஷன் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. சில பேருக்கு ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து அவங்க கூட எப்படி வாழ போறோம் அப்படிங்கறதெல்லாம் டவுட் தான். ஆனா ஃபியூச்சரை பத்தி பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஃபியூச்சர் தாட்லயே சில பேர்லாம் இருப்பாங்க. இது வந்து பெண்கள் அதிகமா ஃபியூச்சர் தாட்லயே இருப்பாங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை பத்தி நீங்க சாட்டிஸ்ஃபைடா ஆகிற மாதிரி நீங்க பேசலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டலாம், இப்போ என்கிட்ட வந்து 5 lakh இருக்கு, இன்னும் ஒரு 5 மாசம் வேலை செஞ்சோன்னா இன்னொரு 5 lakh சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு வீடு வந்து நம்ம வாங்கலாம், வீடு கட்டலாம், அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ரூமுக்கு வந்து இந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம், இப்படிலாம் பேசினீங்கன்னா அவங்க ரொம்பவுமே திருப்தியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேர்ட்ஸ் மிஸ் ஆனாலே அவங்களுக்கு சண்டை வரும், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வேர்ட்ஸ் நீங்க வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, அதை தவிர்க்க முடியாத ஒரு ஃபோன் காலா ஆயிப்போச்சு. அந்த ஃபோன் காலை பேசிட்டு வந்துட்டு நான் இவங்க கூட பேட்சப் பண்ணிட்டேன், வா போலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க 2 நாள் கழிச்சு நீ அங்க உட்கார வச்சுட்டு நீ ஃபோன்ல பேசினேன் அப்படின்னு சொல்லி சண்டை வாங்குறாங்களே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பாருங்க ஃபோன் பேசிட்டு வந்த உடனே வேர்ட்ஸால அதை நீங்க நிரப்பிடணும். ஓகேங்களா? அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். எப்படின்னா, பாரு இப்படி அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா வந்து இந்த இஷ்யூல இருக்காங்களாமா, ஸோ அதனால எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க, நான் அதை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட நீங்க சின்னதா ஒரு 4 லைன்ல வந்து அந்த ஃபோன் காலுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோன் காலை பத்தி அடுத்த நாள் அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவனமா தான் இவங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்னடா இது ஒவ்வொன்றுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இது வந்து போரிங்கான ரிலேஷன்ஷிப், ரொம்ப ட்ராஜடி தரும் போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இவங்க ரொம்ப பாசக்காரங்களா இருப்பாங்க. பயங்கரமா உங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக உடையணுமா? கண்டிப்பா தேவையில்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கு வேர்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஸோ வேர்ட்ஸ்ல அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வராது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான லாங்குவேஜ்ல இருப்பாங்க. அப்போ உங்களுடைய பார்ட்னர் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க வேர்ட்ஸ்னால
பணத்தினால தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியும். எந்த விதமான டைமண்டோ இல்ல நான் கூடவே இருக்கேன் அப்படின்னாலோ பணமோ எதுவுமே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.